டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பாஜகவை சேர்ந்த நடிகர் ரஞ்சித் மீது தாவேகாவினர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள். கோவையில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது தாவேக தலைவர் விஜயின் முகத்தில் குத்த வேண்டும் என தோன்றுவதாக அவர் சர்ச்சையான வகையில் பேசிய நிலையில் அவர் மீது தாவேகாவினர் புகார் அளித்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களுக்கு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, எந்த பிரிவின் கீழ் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை நேரில் பார்த்தால் ஓங்கி மூஞ்சிலே குத்துவேன் என நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக சென்னை திருமங்கலத்தை சேர்ந்த ஜலீல் என்பவர் ஆன்லைன் மூலமாக புகார் மனு அளித்திருக்கிறார். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துடியலூர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வல தொடக்க விழாவானது நடைபெற்றது. இந்த விழாவில் பாஜகவை சேர்ந்த நடிகர் ரஞ்சித் கலந்து கொண்டு மேடையில் பேசியிருக்கிறார். அப்பொழுது ஒரு வாக்காளனாகவும் ஒரு குடிமகனாக தனக்கு அப்பா யார் என்றால் அது மோடிதான் என குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவே வியந்து பார்க்கும் ஒரே பிரதமர் மோடிதான் எனவும் பேசியிருக்கிறார். இதில் மோடியை கை நீட்டி சொடக்கு போட்டு விஜய் பேசியது அருகதை இல்லாத ஒரு செயல் எனவும், குறிப்பாக முதல்வரை அங்கிள் என்றும் பிரதமரை மிஸ்டர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் அரசியல் நாகரிகமா என வன்மையாக கண்டித்திருக்கிறார். இது போன்ற பொதுவெளியில் பேசியதற்கு சென்னை திருமங்கலத்தை சேர்ந்த ஜலீல் என்பவர் ஆன்லைன் மூலமாக புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரில் நடிகர் விஜயும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நபர் மீது இது போன்று அவதூறாக பேசிய ரஞ்சித் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குறிப்பாக அமைதியை கெடுக்கும் வகையிலும் இரண்டு பிரிவினரிடையே மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் பேசிய ரஞ்சித் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக வழங்கப்பட்ட இந்த புகார் மனு மீதான விசாரணை நடத்தப்படும் என சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளிகிருஷ்ணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.